ஒரு காது கேட்காது. கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் செலவழிச்சோம். டாக்டர்ஸ் இனி ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டான். 6 லட்சம் செலவு பண்ணியும் தலை சுற்று வாந்தியே நிற்கவே இல்லை. இன்ன வரைக்கும் தலை சுற்று இருந்தது. ஜபம் பண்ண பிறகு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு செலவழிச்சிங்க? 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். பிரயோஜனம் இல்லை. இல்லை, டாக்டர் முடியாதுன்ட்டாரு. டாக்டர்ஸ் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவர் இன்னைக்கு இலவசமா அற்புதம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்குதா? காது கேக்குதா? நல்லா காது கேட்குது, நல்லா கேக்குது. ஒரு காது கேட்காமல இருந்திருக்கு, இன்னைக்கு கர்த்தர் காதையும் திறந்து விட்டு விட்டார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. உங்க அப்பாவுக்கு எங்கெல்லாம் கூட்டு போனீங்க? கோயம்புத்தூர் டாக்டர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போனேன். எல்லாம் டேப்லெட்ஸ்லாம் போட்டு முடியாது, கடைசி வரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க. எவ்வளவு வரைக்கும் செலவழிச்சிங்க? 6 லட்சம் செலவு பண்ணேன். 6 லட்சம் வரைக்கும்? டேப்லெட் கண்டினியூஸாக சாப்பிடணுன்னாங்க. மந்த்லி 4000 rupees ஆகிடுது டேப்லெட். மாத்திரைக்கு மாத்திரம் டேப்லெட் இப்போ இனிமே மாத்திரைக்கு 4000 ரூபாய் மாசம் செலவழிக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியுமா? வயசு 82 தானே? ஓட போறீங்க. ஓடுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக்கட்டும். பாருங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. 82 வயசுக்காரர் ஓடுறத பாருங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு இருக்கு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கத்திருக்க. இப்ப தலை சுத்து மாதிரி இருக்கா? இல்ல, கரெக்டா இல்ல. இப்போ ஒண்ணும் இல்ல. இவ்வளவு ஓடியும் ஒண்ணும் இல்ல. பாருங்க, நான் நினைக்கிறேன் இன்னும் 100 வயசு வரைக்கும் இருப்பார் போல் இருக்குது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறார். போன மாசம் வந்து ஐயாட்ட வந்து பிரேயர் பண்ணிட்டு போனோம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அப்ப படுக்கவே இல்லை. இந்த நைட்டு தூங்க போற நேரம் மட்டும் படுக்கிறது தான். மற்றபடி தலை சுத்தோ பிளட் வாமிட்டோ எதுவுமே இல்லை. அப்ப பூர்ண சுகத்தோட இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகோதரர் கடந்த மாதம் வரும் பொழுதுதான் இவர்களுக்கு மாந்திரிகம் வச்சிருக்கிறதே தெரியும். பொல்லாத ஆவி இழுத்து கொண்டு போய் பின்னால போட்டு அது போயிருச்சு. ஆண்டவர் இயேசு சுகத்தை கொடுத்து விட்டார். ஐயா, இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்து விட்டார். இந்த முழு குடும்பத்துக்கும் இருந்த கவலையை என் ஆண்டவர் இயேசு நீக்கி போட்டு விட்டார். ஹல்லேலூயா. இந்த மாந்திரிகத்தினால இவருக்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு இவங்க யாருக்கும் தெரியாது. இந்த பிசாசு கிட்டத்தட்ட இவருடைய வாழ்க்கையில 40 வருஷம் இந்த மாந்திரிகம் இருந்திருக்கிறது. ஐயா, எத்தனை வருஷம்? 40 வருஷம் இருந்திருக்கு. கடந்த மாதம் தான் வந்தாங்க. வந்த அன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்து விட்டாரு. இயேசுவுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். அது நல்லா இருக்குது. உங்க பேர் என்ன? பால்ராஜ். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் காதையும் கேட்க வச்சிருக்கிறார். காதும் கேட்காம இருந்திருக்கு. இப்ப போன மாசம் விடுதலை கொடுத்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் படுக்கவில்லை, படுக்கையில இருக்கவில்லை, ரத்த வாந்தி வரவில்லை, தலை சுத்து வரவில்லை. இயேசு அற்புதம் செய்தார். 7 லட்சத்தை பிசாசு சாப்பிட்டு விட்டான். எத்தனை லட்சம்? கடன், குடும்பத்தை கடன்காரன் ஆக்கி போட்டான். இதுதான் பிசாசு செய்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சகோதரனுக்கு இருதயத்தில் ஓட்டை. பிறவிலே இருக்குதா? பிறவிலே இருதயத்தில் ஓட்டை. வேகமாக கூட
நடக்க முடியாது, வேகமாக கூட நடக்க முடியாது. மூச்சு வாங்க, சொல்லு பார்ப்போம். நான் நவம்பர் 19 வேலை செஞ்சிட்ருக்கும் போது எனக்கு மூக்கில் ரத்தம் வந்தது. அப்போ டாக்டர் சேலத்தில் கூட்டிட்டு பார்க்கும் போது இது பெரிய ஹோல்ஸாக இருக்குது, இன்னும் நீங்கள் 5 வருஷம் கூட உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் கோயம்புத்தூரில் குப்புசாமி ஹாஸ்பிட்டலு, நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். காட்பாடியில், வேலூரில் இருக்கிற சிஎம்சி ஹாஸ்பிட்டலெல்லாம் ரொம்ப டேமேஜாக இருக்குது, நீங்கள் உங்களுடைய எண்ட் ஆஃப் த லைஃப்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் இவரோட பாஸ்டரோட சிடி கிடச்சிது. எங்களோட பாஸ்டர் அந்த இயேசு எப்படி அற்புதம் செய்கிறாருன்னு பாருங்கன்னு எங்களுக்கு கொடுத்தாரு. இப்போ அந்த சிடியை பார்த்துட்டு இவருக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் அட்ரஸ் வாங்கி நாங்கள் மெட்ராஸுக்கு நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணினோம். அப்போ நான் அவர் ப்ரேயர் போய் நான் கீழே நான் பாதி சுகமாயிட்டேன். அதுக்கப்புறம் 31st நைட்டு ஃபுல்லாக ஆராதனையெல்லாம் இருந்து அன்றைக்கும் என்னைய டோக்கன் வாங்கி ப்ரேயர் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கனால உங்களுக்கு ஹீமோகுளோபின் நார்மல் ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவர் ப்ரேயர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் 12% 8% நார்மல் ஆகிடுச்சு. நார்மல் ஆனதுனால இது வரைக்கும் இந்த ஹோல்ஸ் இருக்கிறனால ஹீமோகுளோபின் நார்மல் சுரக்கும், அதிகமாக சுரக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நார்மல் ஆனதுனால ஏற்றுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். எனக்கு இப்போது மூச்சு எதுவுமே வாங்குறதில்ல, நல்லா நடக்கிறேன். ஒரு குழந்தைய மாதிரி டாக்டர் பார்த்துக்க சொன்னாங்க. என் ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு வண்டி ஓட்டக்கூடாது, நடக்கக்கூடாது, குளிக்கிறப்ப கூட அதிகமாக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் ஓடியாடுறேன். இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்திருக்கேன். இப்போ நடந்து எனக்கு எந்த மூச்சு வாங்கல எதுவுமே இல்லை. டாக்டர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அதிகம் நடக்கக்கூடாது, ட்ராவல் பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. ஒரு குழந்தை உடம்பு மாதிரி தான் உன் உடம்பு. ஒரு குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிற. 5 வருடம் கூட உயிரோடு இருப்பியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஹோல் விழுந்ததுனால இவரால் கொஞ்ச தூரம் கூட நடக்க முடியாது. அப்படி தானே? மூச்சு வாங்கிடும். ஆமாம், ரொம்ப மூச்சு வாங்கும், திணறும். ஆனால் இப்போ நான் நடக்கிறப்ப கூட எனக்கு இப்போ ஓடின ஒரு மூச்சுமே வாங்கலை. மெட்ராஸுக்கு 2-3 தடவை வந்துட்டார். இப்போ பாருங்க, ஆண்டவர் சுகமாக்குனாருங்கிறதுக்கு அடையாளமே இவர் ஓடுறது தான். ஓடுங்க, ஓடிவாங்க. திரும்ப ஓடுங்க. மூச்சு வாங்குதான் சொல்லுங்க. இல்லை, மூச்சு வாங்கலை. மூச்சு வாங்கல? மூச்சு வாங்கலை. நான் கொஞ்ச தூரம் ஓடினாலே எனக்கே மூச்சு வாங்கும். இந்த வியாதி உள்ள அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துட்டாருங்கிறதுக்கு அடையாளமே இவ்வளவு ஓடிய மூச்சு வாங்கவில்லையே. இயேசு இந்த இருதயத்தின் ஓட்டையை அடைத்து விட்டாரையா. அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை கேட்போம். இந்த குழந்தைக்கு இப்போ 1.5 வயசு ஆகுது. கடந்த 4 மாதத்துக்கு முன்னாடி ரத்தமாக வாந்தி எடுத்துட்டா. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம், திருநெல்வேலியில் உள்ள ஒரு ஆஸ்பத்திரிக்கு. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி கல்லீரலுக்கு லிவருக்கு போகிற ஒரு இரத்த குழாய் பிறவிலே அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்பு 1.5 மாத காலமாக இருந்து அதை அந்த இரத்த குழாய் பழுதாகி அதுலேருந்து ரத்தம் வந்துட்டு திருப்பி 1 வாரம் ஐசியூவில் இருந்து அந்த குழந்தைக்கு உள்ள ஸ்கோப்பிங்கிற முறையில் உள்ளே முடிச்சு போட்டு அனுப்புனாங்க. இப்போ கடந்த 3 மாதமாக இங்கே பாஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே இந்த வாரம் வர்றதுக்காக 2 நாளைக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட செக்கப்பு கூப்பிட்டு போனோம். அவங்க ரத்தமும் ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நீங்கள் கூப்பிட்டு வந்த போது இருந்ததோட இப்போ நல்லா நார்மலாக வந்திருக்கு அப்படின்னாங்க. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அது அந்த சிறு பிள்ளைக்கு லிவரில் ப்ராப்ளம், இரத்த கசிவு. அது வேரியேஷன் சொன்னாங்க. அதாவது 121 குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. 121 குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். 121 குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னாங்களா? அந்த இரத்த குழாய் சிலப்போ முடிச்சு விழுந்துடும், இல்லைன்னா ட்விஸ்ட் ஆயிரும். அதனால ரத்தம் போக்குவரத்து அதிகமாகும் போது அது வெடிச்சிரும்.
கடந்த 1.5 மாதம் நல்லா இருந்த குழந்தை அந்த 1.5 வயசுக்கு அப்புறம் வந்து அந்த ரத்த குழாய் வந்து டேமேஜ் ஆயிட்டு டாக்டர்ஸ் ஸ்கோபிக் முறையில் உள்ளுக்குள்ள முடிச்சுலாம் போட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அந்த கல்லீரல் வந்து சுருங்கி இருக்கு. இந்த இடத்துக்கு 3 மாதம் தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னால போய் இந்த ஜபத்தை பண்ணினதுக்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா லிவர் நார்மலா இருக்கிறது என்று டாக்டர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க இருந்து வர்றீங்க? குன்றத்தூர்ல இருந்து வரேன். 2 வாரத்துக்கு முன்னாடி தலைவலி வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல தலையில் ரத்தம் கட்டி இருக்கு அப்படி சொன்னாங்க. நான் இந்துவாக தான் இருந்தேன். இந்த ரத்த கட்டி இந்த தலைவலியால் கண் பார்வை 2 இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கண் நல்லா இருந்துச்சு, இப்போ கண் சரியாக தெரியல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கண் பார்வை நல்லா தெரியுது. ஒரு கண் மட்டும், இந்த கண் மட்டும் மங்கலாக தெரியுது. இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா? தெரியாது ஐயா. இந்த சகோதரிக்கு சூனியம் வைத்து விட்டார்கள். இதில் ரத்த கட்டி டியூமர்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனால கண்ணு பார்வை போய்விட்டது, கண்ணு திரும்பிருச்சு. இன்னைக்கு ஆண்டோடைய வல்லமை அவள் மீது இறங்கின உடனே முன்னால வந்து அலக்கழிச்சு விழுந்தா. இயேசு அவளுக்கு பார்வையை இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். மாந்திரியத்திலிருந்து விடுதலையும் கொடுத்திருக்கிறார். எந்த கண்ணு சரியா தெரியல, இந்த கண்ணு தெரியல. க்ளோரி இயேசுவின் நாமத்தில் சுகமாவதாக. எல்லா தீய ஆவியும் வெளியேறுவதாக கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். க்ளோரி 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 க்ளோரி. தெரியுமா? ஆமென். இப்ப எப்படி இருக்குது? முகம் பளிச்சுன்னு தெரியுது ஐயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றிப்பா ஏசப்பா, நன்றிப்பா நன்றிப்பா ஏசப்பா, நன்றிப்பா அப்பா. டாக்டர் 1 மாசம் உனக்கு ஆகும், பார்வை வர 3 மாசம் ஆகும்னு சொன்னாங்க ஐயா. எனக்கு பார்வை தெரியுது ஐயா. ஏசப்பா நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா, உமக்கு நன்றிப்பா அப்பா. நன்றி ராஜா. நான் ரொம்ப கஷ்டத்தோட இருந்தேன்ப்பா அப்பா. நான் 2 வாரமா என் குழந்தைங்க முகத்தை பார்க்காம கஷ்டப்பட்டேன்ப்பா. டாக்டர் 3 மாசம் ஆக வர உனக்கு பார்வை வரேன்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா அப்பா. வந்த 1 ஹவர்ல அப்பா எனக்கு பார்வை வந்துருச்சுப்பா அப்பா. நன்றிப்பா உனக்கு அப்பா.
இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. Glory to Jesus. இவன் கண்ணு பளிச்சுன்னு தெரியுதா? உங்க முகம் தெரியுது ஐயா. நல்லா தெரியுது. நான் வந்ததுல இருந்து உங்க முகத்தை பார்க்க ட்ரை பண்ணேன், என்னால முடியல ஐயா. இப்போ உங்க முகம் எனக்கு தெரியுது ஐயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. ஹalleluya. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜுரம் படுத்த உடனே என் பிள்ளைக்கு தலைவலி வந்தது ஐயா. இன்னைக்கு 40,000 பாலாஜி ஹாஸ்பிட்டல் 40,000 செலவு பண்ணையா. நாங்க 2 வாரத்துல என் பிள்ளைக்கு கண் பார்வை வர 3 மாசம் ஆகிட்டாரு டாக்டர். தலைவலி குறைய 1 மாசம் ஆகிட்டாரு டாக்டர். என் பிள்ளை இந்த நிமிஷமா ஆண்டவர் கண் பார்வை கொடுத்தாரு ஐயா. நன்றி கோடியான கோடி நன்றி ஐயா உனக்கு ஐயா. சோத்ரா ஐயா. நான் இந்த ஐயா சோத்ராப்பா. என் மகளே அந்த ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டாப்பா. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. அவளுடைய கணவரா? ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். மனைவிப்பா நன்றி அப்பா. என் மனைவிக்கு கண்ணு தெரியாத இருந்தது, இப்ப கண்ணு தெரியுதா அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன்ப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா ஏசப்பா. உன்னை நான் சாவர வரையும் மறக்க மாட்டேன். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றி அப்பா ஏசப்பா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus. நான் என் குழந்தை முகத்தை பாக்குறேன் ஐயா. இன்னைக்குதான் என் குழந்தை முகத்தையே நான் பாக்குறேன் ஐயா. பார்த்து 2 வாரம் ஆகுது. 2 வாரம் ஆகுது ஐயா என் குழந்தை முகத்தை பார்த்து. நான் இன்னைக்குதான் என் குழந்தை முகத்தை பாக்குறேன். சோத்திரம் அப்பா. எங்க உயிர் உள்ள வரைக்கும் நாங்க ஆண்டவரை மறக்க மாட்டோம் ஐயா. இந்த குழந்தைய இன்னைக்கு நல்ல கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது ஐயா. என் குழந்தை இன்னைக்குதான் நான் பார்வையில பாக்குறேன். நீதான் பார்வையில பாக்குறியா? 2 வாரம் கண்ணே தெரியல. மங்கள தெரியல ஐயா. 3 மாசம் ஆகும் பார்வை வரேன்னு சொல்லிட்டாங்க. கண்ணு பிரெயின் டியூமர், கண்ணு போயிருச்சுது. இன்னைக்கு என் ஆண்டவர் இயேசு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த முழு குடும்பத்துக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory to Jesus.